என்னாச்சுடா காண்டா இருக்கே? ஆமாம். ஏன்? அங்கே பாருங்க. நல்லா தான் இருக்கு. நான் இருக்கேன், நீ இருக்க. நல்லா இருக்கா? எவனோ எனக்கு வாய் வரையாம போட்டுருக்கான் பாருங்க. அப்பா நல்லது. வெல்கம் டு Cheru Bakes. இன்னைக்கு வந்து நோ ஆடியோ, ஒன்லி ஆக்ஷன். யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லாம் ஓடிடுவாங்க அப்படியே. எனக்காக பார்ப்பாங்கடா. எல்லாம் இங்கிலீஷ்ல நிறைய இருக்கு, இங்கிலீஷ்ல நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நீங்க ஃபுல்லா தமிழ்ல தான் சொல்லலாம் இந்த விஷயமா இருந்தாலும். நீங்க வந்து நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் யூஸ் பண்றீங்களா, ஸ்டிக்னஸ் அப்படி இப்படி அந்த மாதிரி சொல்றீங்களே, அதெல்லாம் இல்லாம இந்த பதத்துக்காண்டி தான் இப்படிலாம் பண்றோம்லாம் நீங்க சொல்லணும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பண்ணிடலாம், சொல்லணும்ல. ஓகேவா? இன்னைக்கு வந்து நம்ம கேக் பாப்ஸ் பண்ண போறோம். பாப்ஸ், கேக் பாப்ஸ், ஓகேவா? நம்ம ஆப்பிள் கேக்குன்னு வாங்கல்ல, ஆப்பிள் ஐயங்கார் பேக்கரியிலலாம் ஆப்பிள் கேக் குட்டியா இருக்கும். தெரியும். ஆமாம், ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டைலில் செய்ய போகிறோமா? நம்ம ஸ்டைல், ஓகேவா? ஓகே. ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கலாமா? ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆமாம், ஈஸி தானே? நீ ஈஸி. இந்த ஸ்பாஞ்சை போட்டுக்கோ, அதில் ஃபுல்லாக போட்டுடலாமா? ஆமாம், அப்படியே போட்டோம். ஸோ இதை வந்து நம்ம கேக் ஸ்கிராப்ஸ்லாம் வச்சு பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணப்போ இந்த கேக்கோட டாப் மட்டும் கட் பண்ணிட்டோம், அதனால அதெல்லாம் வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம்னு பண்ணுறோம். பட் ஸ்டில் இப்போ நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறோம், பிரச்சனை இல்லை. அப்படியே கை வச்சு அப்படியே ஃபுல்லாக பிசைஞ்சு மாவாக்கி இன்னைக்கு ஒரு பொடி தான். அக்கா, ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. இதே வந்து நம்ம ஈஸியாக பண்ணோம்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம். அப்போ அதை மிக்சிலே போட்டு அரைச்சிருக்கலாம். இதே நீ மிக்சியில் போட்டு சட்னி ஆக்கியிருந்தானா இது அது எங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வரது? வெல், நான் என்னென்னலாம் பண்ணுவேன்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருந்துருக்கீங்க. கரெக்ட். ஆக்சுவலாக சட்னியை தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருப்பேன், கேட்டிருந்தீங்கன்னா. அதனால தான். அடுத்த ப்ராசஸ் பால் ஆட் பண்ண போகிறோம் இதில். ஓகே. நீ அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இரு. சப்பாத்தி டோ ஆட்டும். சப்பாத்தி மாவு மாதிரி பசைய போகிறோமா? வரணும், சசி வரணும். எங்கா பேக்கிங்னா கிண்டி அவனில் வைக்கிறதுன்னு நினச்சேன். ஒரு வாட்டி அவனே இல்லாமல் பண்ண வச்சிங்க. ஆமாம். இப்போ என்னடானா மாவு பசி விட்றீங்க. ஆமாம். நம்ம எங்கே தான் போயிட்டுருக்கோம், எதை நோக்கி போயிட்டுருக்கோம்? நம்ம டவர் கேக் நோக்கி போயிட்டுருக்கோம். டவர் கேக், ஓகேவா? டவர் கேக்கை கட்டாமல் நான் விட மாட்டேங்க்கா. இது வந்து ஆயிடுச்சுன்னா ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு கையில் நம்ம தேய்ச்சோன்னா குலாப் ஜாமுன் மாதிரி. ஆமாம், பிரேக் ஆகாமல் இருக்கணும். ஸோ நம்மளோட கேக் பாப் டோ ஆயிடுச்சு. இதை 20 கிராம்ஸாக எடுத்து பால் பண்ண போகிறோம். ஸ்மூத் பால் எடுத்தாச்சு. 20 கிராம்ஸ் எடுங்க. 20 கிராம். ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சராக இருக்காங்க. எக்ஸாக்ட் 20க்கு இன்னும் 1 கிராம் வேணுமா? ஓகே ஓகே ஓகே. முன்னொன்று எடுங்க. சூப்பர். ஸோ இதை வந்து நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு நல்லா அமுக்கிக்கலாம், டைட்டாக அமுக்கிக்கோங்க, ஓகேவா? அமுக்கியாச்சா? இப்போது அது பால் ஷேப்பில் பண்ண போகிறோம். டைட்டாக பண்ணும், கிராக்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. தெர் ஆர் 2 வேஸ். ஒன்று வந்து 2 ஹேண்டையும் நம்ம மூவ் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு ஹேண்டை அப்படியே வச்சுட்டு அடுத்த ஹேண்டை மூவ். அதே தான். பரவாயில்ல, டீச்சர் கொஞ்சம் ஃபன்னாக தான் கற்றுத்தராங்க. ஓகேவா? அது அமுக்கிறப்போ டைட்டாக அமுக்கிட்டா அதுக்கப்புறம் வராது, ஓகேவா? நம்ம அடுத்தது ஒயிட் சாக்லேட் எடுத்து சாப் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாமா? சாப்பிங் போர்டு எடுத்துக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ரெடி ஆகிட்டேன். எடுத்து ஒரு கிளாஸ் போர்டில் போட்டுக்கலாம். சாப் பண்ண போகிறோமா? ஆமாம், கை பார்த்து. ஓகே, நம்ம சாக்லேட் சாப் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம இதை டபுள் பாயிலிங் பண்ணோம்ல ஃபர்ஸ்ட் எபிசோட், அது பண்ணோம். அது வச்சு மெல்ட் பண்ணலாம், இல்லாட்டி மைக்ரோவேவ் அவன் வச்சு. ஸோ நம்ம சாக்லேட் எடுத்தாச்சு. சாக்லேட் வந்து 2 டைப்ஸாக ஹெல்ட் பண்ணலாம். ஒன்று வந்து என்னது? டபுள் பாயிலிங். ஆமாம், அது நம்ம ஆல்ரெடி ஒரு டைம் பண்ணிட்டோம். இல்லாட்டி மைக்ரோவேவ் அவன். ஓடிஜி இல்லை, மைக்ரோவேவ். ஓடிஜி வேறு, மைக்ரோவேவ் வேறு. ஸோ மைக்ரோவேவ் அவன்லையும் இது பண்ணிடலாம். ஹெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறியா? அக்கா, சாக்லேட்டை மெல்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட பாப்சிக்கல் ஸ்டிக் வச்சு இதை ஒட்ட போகிறோமா? ஆமாம். இந்த ஸ்டிக்கில் ஹோல்ஸ் இருக்குல்ல, டாப் 2 ஹோல்ஸ், அதில் சாக்லேட் லேஸாக டிப் பண்ணிவிட்டு, ஓகேவா, ஒட்டிக்குச்சா? ஆமாம். இப்போது நம்மளோட பாப்சிக்கல் ஸ்டிக்கோட, ஓகேவா, ஜாலியாக இருக்கும் போல இது. அந்த டாப் 2 பார்ட் 2 மட்டும்தான். ஆமாம், எக்ஸஸ்லாம் எடுத்துரு. இதில் பண்ணவா? ஹாஃப்வே த்ரூ ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ நம்மளோட கேக் பாப்ஸை ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருக்கோம். ஆமாம், ஹார்டாகிறதுக்கு. சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி எடுத்துட்டோம், ஓகேவா? இது நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். அடுத்தது நம்மளோட எடிபிள் கலர்ஸ்.
அதுதான் தப்புன்றீங்களா? ஆமா எடுத்துட்டு வா. எடிபிள் கலர்ஸ். எடிபிள் கலர்ஸ் நம்ம கிட்ட ரெட் இருக்குது, ஓகே, ப்ளூ இருக்குது, பர்பிள் இருக்குது. ஓகே எல்லா கலரும். ஓகே ஒரு பிளேட்டும் பார்ச்மெண்ட் பேப்பர். ஓகே ஆறுமே. இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் எதுக்கு போட்டோம்? ஒட்டாம இருக்கிறதுக்காக போடுறோம். சூப்பர். டூத் பிக் எடுத்துக்கோங்க. டூத் பிக் எஸ். இது கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். பர்பிள் ஓகேவா? ப்ளூ ஆட் பண்ணிக்கலாம். ஷேக் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் மேலே ஆயில் இருக்கும். இது வந்து ஆயில் ஃபுட் கலர் ஓகேவா? ஏன்னா ஃபுட் கலர்லேயே த ஜெல் வாட்டர் பேஸ்ட் கலர் அண்ட் ஆயில் பேஸ்ட் கலர். இது வந்து நம்ம ஆயில் கலர். அதுக்கு முன்னாடி இதை ஸ்வர்ல் பண்ணிக்கலாம். இது டெக்கரேஷன் பண்ணி அப்படியே இதில் தொட்டு சாப்பிட போகிறோமா? ஆமாம். ஓகே இதில் ஒன்று எடுத்துடலாம் ஒரு ஓகேவா? போட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணலாமா? ஸ்ப்ரிங்கிள்ஸா? நம்ம இதுதான் இன்னும் ஆட் பண்ணலை. பயங்கரமான ஒரு இதாக இருக்கேக்காது. ஓகே ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை இப்போ அப்படியே ஸ்வால் பண்ணி. ஓகே நம்ம கேக் பாப் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. நல்லா ஃபேன்சியாக சுகர் வச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணி சுகர் வந்து ஃபுட் கலரில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபுட் கலரில் சுகரை போட்டு மிக்ஸ் பண்ணி சாண்ட் மாதிரி ஆக்கி வந்து செம்மையாக பண்ணிட்டோம். எஸ் டேஸ்ட் பண்ணிடலாம். எனக்கு இந்த ரெட் கலர் வேணும். ஓகே Cheers. அம்சமாக இருக்குது. அப்படியே உடச்சா இப்போ 2 லாலிபாப் எடுத்து இப்படி அடிச்சோம்னா டப்புன்னு உடஞ்சிரும். அந்த மாதிரி இருக்குது. அந்த அவுட் சைட் சாக்லேட் லேயர் வந்து கிறிஸ்பியாக இருக்குக்கா. உள்ள சாஃப்டாக அல்வா மாதிரி. அல்வாலாம் இல்லை, நம்ம மில்க் பிகேஸ் பிஸ்கெட்லாம் இருக்குல்ல, அதில் பாலில் ரொம்ப நேரம் போட்டு ஊற வச்சிட்டோம்னா பேஸ்ட் ஆகும். ஐயோ யாரும் ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை. அது நம்ம வந்து ஸ்பாஞ்ச் கேக் செஞ்சோம்ல, நம்ம செஞ்ச ஸ்பாஞ்ச் கேக் சிம்பிளாக செஞ்ச ஸ்பாஞ்ச் கேக் வச்சு அதெல்லாம் நல்லா உதிரியாக ஊற்றி போட்டு அதில் மில்க் மட்டும் ஊற்றி தான் செஞ்சோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் வர. ஆமாம் எல்லாமே எக்லெஸ் தான். அசால்ட்டாக வீட்டில் செய்யலாம். மாதம் அடிச்சு தம்சம் பண்ணுங்கள். இது ஒரு ஸ்நாக் ஆக்டிவிட்டி ஆட்டம் பண்ணலாம். ஆமாம் நல்லா இருக்கும்ல. கிட்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ரெசிபி. ஓகே பாருங்கள் செரு. பேக்கிங் தானாக வரும். தானாலாம் வராது, நம்ம தான் செய்யணும். செய்யுங்க.